வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரீஜனல் நாவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரீஜனல் நாவல்னால் என்னென்னா, எந்த மாதிரி நாவல்ஸ்லாம் வந்து ஒரு ரீஜனையோ ஒரு லொக்காலிட்டியோ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கேரக்டர்ஸ் மூலமாக வெளிப்படுத்துகிறது தான். இந்த மாதிரி நாவல்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ரீஜன், அதாவது அந்த இடத்தோடைய அந்த அவங்க உடை அணிகிற விதம், அவங்க பேசுகிற விதம், அவங்களோட நம்பிக்கைகள், இதுக்கெலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதுவும் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக, அதாவது நிஜமாகவே அந்த மாதிரி மக்களை தான் நம்ம பார்க்குற மாதிரி, அவங்களோட பழகிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாவல்ஸ் இது. இந்த மாதிரி ரீஜனல் நாவல்ஸை ஆரம்பித்து வச்சவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மரியா எட்ஜ்வர்த் தான். அவங்களோட பிரபலமான நாவல் வந்து கேசில் ராக்ரன்ஸ்டட். இது வந்து 1800 வெளில வந்தது. இன்னொரு நாவல் வந்து ஆர்மெண்டு. இவங்க வந்து ஒரு மாரலிஸ்ட்டு. அதே மாதிரி இந்த ஐரிஷ் பெசன்ட்ரி, அவங்களுடைய அந்த ரேசி அண்ட் பொய்டிக் ஸ்பீச், அவங்களோட இனத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்களே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க நாவல் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி விக்டோரியன் பீரியடில் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் எலியட்டோட மிடில் மார்ச், மில் ஆன் த ஃப்ளாஸ்லாம் வந்து ஒரு ரீஜனல் நாவல் வகையை சேர்ந்தது தான். ஆனால் ரீஜனல் நாவலை வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கொண்டு போனவர் தாமஸ் ஹார்டி தான். அவரோட வெசெக்ஸ் நாவல்ஸில், அவரோட நாவல்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ரீஜனல் அந்த மக்களுடைய எல்லா தன்மைகளையும் அவருடைய நாவல்ஸில் அவர் வந்து புகுத்தியிருப்பார். இன்னொரு ரீஜனல் நாவலிஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஆர்னல்ட் பென்னட்டை சொல்லலாம். 5 நாவல்ஸும் வந்து ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஷயரில் இருக்கக்கூடிய இந்த பாட்டரி டிஸ்ட்ரிக்டை வந்து பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற மக்களில் வந்து அவரோட கேரக்டர்ஸ் உருவாக்கியிருப்பார். அவரோட நாவலான த ஓல்ட் வைஃப்ஸ் டேல் வந்து இன்றைக்கும் வந்து எப்பிக் ஆஃப் லோவர் மிடில் கிளாஸ் ப்ரொவின்ஷியல் லைஃப்னு பாராட்டப்படக்கூடிய ஒரு நாவல் இது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.